பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய 29வது நாள் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாய் வாழக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் உருவாக்குறதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு வார்த்தையை கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகவே வேண்டாம். இந்த 100 நாட்களை நாம் ஒரு பொருத்தனையோடு முடிக்கக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு தருவாராக. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே எதிர்பார்த்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை வைத்தார். அதை வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். அங்கே அவன் ஒரு கெபியில் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல மிகப்பெரிய தீர்க்கதரிசி ரொம்ப சோர்ந்து போய் ஒரு கெபிக்குள்ளே போய் அடங்கி கிடக்கிறான். அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாய் முடிந்தது. இனி ஊழியமே எனக்கு இல்லை, நான் வெளியே வரமாட்டேன், நான் யாருக்கும் என்னை காண்பிக்கிறதற்கு விரும்பலை, யாரும் என்னை பார்க்க வேண்டாம் அப்படின்னு ஒரு இடத்துல போய் இந்த தீர்க்கதரிசி அடைந்து கொண்டார். ஆனால் ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, உனக்கு அங்கே என்ன வேலை? நீ எதுக்கு அங்கே உட்கார்ந்து இருக்கிற? அந்த இடம் உனக்குரியது அல்ல, நீ அந்த இடத்தை விட்டு நீ வெளியே வா அப்படின்னு ஆண்டவர் அந்த மனுஷனை, அந்த தீர்க்கதரிசியை கூப்பிடுகிறார். நான் நம்புகிறேன் இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை பேசினார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை, நீங்க எந்த இடத்துல அடைபட்டு கடந்தாலும் உங்களை வெளியே கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சோகத்தின் நிமித்தமாய் நீங்க வெளியே வர முடியாம அடைஞ்சு போய் கிடக்கலாம். ஒரு அவமானத்தின் நிமித்தமாக ஒருவேளை நீங்க அடைஞ்சு போய் கிடக்கலாம். யாரோ ஒருத்தர் பேசிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாச்சு, நான் வெளியே வரமாட்டேன், இனி நான் வெளியே எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன், நான் இனி யாருக்கு முன்னாடியும் என்னை காமிக்க முடியாது என்று நீங்களே உங்களை அடைச்சு உங்களை உட்கார வைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இதிலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். நீங்கள் வெளியே வருவீர்கள். கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்து சாட்சியாய் நிச்சயமாய் நிறுத்துவார். இந்த இடத்துல நான் அழிஞ்சு போயிடுவேனோ, இந்த இடத்துல நான் கட்டுண்டு போய் கிடக்கிறேனோ, இல்லை, ஆண்டவர் நினைத்தால் உங்களை வெளியே கொண்டு வர முடியும். ஒருவேளை உங்களுடைய பிள்ளையா இருக்கலாம். பாஸ்டர் பாருங்க, அவ்வளவு தாளந்துள்ள பையன் வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறான் பாஸ்டர், அதே போல என்னுடைய மக அடைஞ்சு கிடக்கிறா, கேட்டா எனக்கு வாழ்க்கையே வெறுத்துட்டேன், எனக்கு வாழ்க்கையே போதும், இதுக்கு மேல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு தங்களை தாங்களே ஒருவேளை விரக்தி ஆக்கி கொண்டு இனி வெளியே வரவே மாட்டேன் என்கிற முடிவில் உங்க குடும்பத்தில் கூட யாரோ ஒருத்தர் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், உங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். இதே காரியம்தான் மோசேக்கும் நடந்தது. மோசேயை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில அவன் துரத்தப்பட்டு இப்ப மீதியானுடைய தேசத்திற்கு வருகிறான். எல்லா சூழ்நிலையும் அவனுக்கு மாறிடுச்சு. உயரத்தில் இருந்தவன், மதிப்போடு இருந்தவன், எல்லாரும் அவனை போற்றினார்கள். நல்ல சாப்பாடு, நல்ல இடம், நல்ல அட்மாஸ்பியர் எல்லாமே அவனுக்கு இருந்துச்சு. ஆனா திடீரென்று எல்லாத்தையும் இழந்து இப்ப வனாந்தரத்துக்கு அவன் வந்துட்டான். ஒன்றும் இல்லாத இடத்திற்கு வந்துட்டான். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஒரே வாழ்க்கை அவனுக்கு நீடிக்குது. அப்போ அவனுடைய மனசுல நினைக்கிறான், அவ்வளவுதான், இதுக்கு மேல நான் வெளியே வரமாட்டேன், இதுக்கு மேல நான் வெளியே என்ன பண்ண போறேன். அவனுடைய வாழ்க்கையை அவனே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவர் அப்படியே ஒதுங்கிட்டாரு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அந்த மனுஷனுக்கு ஒரு நாள் உண்டாகி, இல்லப்பா, நீ இதிலிருந்து வெளியே வரணும், உனக்கு ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன், நீ இந்த இடத்துல இருக்க வேண்டிய மனுஷன் அல்ல, இந்த இடத்துல அடைபட்டு கிடக்க வேண்டிய நபர் அல்ல, நீ வெளியே வரணும்னு அந்த மோசேயை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து பயன்படுத்தினது உண்மையானால், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு. கொஞ்ச காலம் நீங்க அடைஞ்சிருந்தீங்க, உங்களை வெளியே கொண்டு வருவார். நீங்க திரும்பி பிரகாசிப்பீர்கள், திரும்பி சாட்சியாய் நீங்கள் நிற்பீர்கள். கர்த்தர்
கர்த்தரே உங்களை சாட்சியாய் நிறுத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது ஒரு 3 காரியங்களை என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் வைத்தார். ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு கடனா இருக்கலாம், ஒரு பிரச்சனையா இருக்கலாம், ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், அதுல அடைஞ்சு போய் நீங்க கிடக்குறீங்கன்னா அதிலிருந்து நீங்க வெளியே வருவதற்கு ஒரு 3 ஆலோசனைகளை வேதத்திலே இந்த பகுதியிலே நம்ம வாசிக்கிறோம். இந்த தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் 3 விதமான முயற்சி எடுக்கிறார். நம்பர் 1, முதலாவதாக அந்த இடத்திலே இருப்பதற்கு கர்த்தர் அவனை அனுமதிக்கவே இல்லை. அந்த இடம் அவனுக்கு ரொம்ப சேஃப்டியானதா இருக்குது. அந்த இடம் யாருக்கும் தெரியாத ஒரு இடமா இருக்குது. அந்த இடத்துல உட்கார்ந்தா ஏதோ ஒரு கம்ஃபர்ட்டா அவன் ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறான். சரி, நான் வெளியே வரல, வெளியே வந்தால் தானே பிரச்சனை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது ஆண்டவர் முதலாவதாக தீர்க்கதரிசி எப்படி தொடறாருன்னா, இல்லைப்பா, அந்த இடத்துல நீ உட்காரவே கூடாது. இனி ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல உட்கார்றதுக்கு நான் உன்னை அனுமதிக்கவே மாட்டேன். நீ அந்த இடத்திலிருந்து வெளியே வா அப்படின்ற காரியத்தை ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை தோல்வியானதுனாலே, அவமானப்பட்டதுனாலே, ஒருவேளை நீங்கள் அடைஞ்சு போய் நீங்கள் கிடக்கிறீர்களோ, நீங்கள் வெளியே வரணும்னு நீங்கள் முயற்சி எடுத்தா, கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வரணும்னு நீங்கள் நினைச்சா, நீங்கள் செய்ய வேண்டியது முதல் காரியம் என்னன்னா, அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறத நீங்கள் வெறுக்கணும். அந்த இடம் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப நல்லா இல்லை, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இப்போதைக்கு ஆறுதலாக இருக்கலாம். இல்லை இல்லை இல்லை, அந்த இடத்துல இருந்தே நீங்கள் பழகிறாதீங்க. அந்த ரூமுக்குள்ளே இருந்தே நீங்கள் பழகிறாதீங்க. நீங்கள் வெளியே வருவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்காவிட்டால் அந்த இடத்துலேருந்து உங்களை கொண்டு வர முடியாது. நான் கோயம்புத்தூர் பட்டணத்திலே ஒரு விசை ஒரு ரூமில் ஒரு தாயார் ஒரு மகனுக்காக ஜெபிக்கும்படியாய் என்னை போக சொன்னார்கள். அவங்க வெளியூரில் இருக்காங்க. என் பிள்ளை கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். ஆனால் என்னமோ என் பிள்ளையினுடைய பேச்செல்லாம் சரியில்லாமல் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் அவனை போய் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் தாராளமாக பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் ஒரு நாள் அவனுடைய அட்ரஸுக்கு நான் அவனை போய் பார்க்கும்போது அவனுடைய ரூமுக்குள்ளே போனால் அந்த ரூம் முழுக்க அப்படியே இருக்குது. எந்த ஜன்னலுமே திறக்கல. ஜன்னலுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவன் நிறைய துணிகள் வச்சு அந்த ரூம் முழுக்க ஒரு இருட்டானதாக இருக்குது. காலையில் தான் அந்த ரூமுக்குள்ளே போகிறேன். அந்த ரூமில் அவன் லைட்டு ரொம்ப டிம்மாக வச்சுருக்கிறான். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த வெளிச்சமும் வரல. அப்போது அவனை பார்த்து கேட்டேன், என் மகனே நீ இப்படி வச்சுருக்கிற, கொஞ்சம் வெளிச்சம் உள்ளே வந்தால் தானே நல்லாயிருக்கும். உடனே அவன் என்ன சொன்னான்னா, இல்லை இல்லை, எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் வெளியே எதுவும் போகிறதுக்கு விரும்பலை. அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன், அந்த மகன் மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் கவுன்சிலிங் கொடுத்து ஜோம் பண்ணி ஆறுதல் சொல்லி அவனை எப்படியாவது நீ வெளியே வரணும் அப்படின்றதை சொல்லி அவனுக்காக ஜெபித்து கடந்து வந்தேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதே போல நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்த உடனே எங்கேயோ ஒரு இடத்துல போய் அடைஞ்சுக்கிறாங்க. ஆனால் தேவன் உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். நீங்கள் வெளியே வரணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறத முதல்ல நீங்கள் வெறுத்துருங்க. அந்த இடத்துல உட்கார்றதை நீங்க கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா அதிலிருந்து உங்களை கண்டிப்பாக வெளியே கொண்டு வர முடியாது. ஸோ இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கும் போதே ஒருவேளை தோல்வி அடைந்திருக்கலாம், நஷ்டம் அடைந்திருக்கலாம், கடனிலே சிக்கி இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். எனிவே எத்தனை காரியங்கள் வேண்டுமென்றாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இடத்துல இனி நான் வெளியே வரவே மாட்டேன்னு ஒதுங்கிக்கலாம். இல்லவே இல்லை, அது ஒரு பாடம் தான், அது ஒரு படிப்பினை தான். அது ஏதோ ஒரு கர்த்தர் உங்களுக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்தது மட்டும்தான். அதிலிருந்து நீங்கள் வெளியே வந்தீர்களே ஆனால் பெரிய மகிமையை கர்த்தர் காண பண்ணுவார். இரண்டாவதாக, இந்த தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வருவதற்கு வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அப்பத்தையும் தண்ணீரையும் அவனுக்காய் கர்த்தர் தந்தார். அப்போ இது ரெண்டும் என்னன்னா வேதத்தினுடைய வசனத்தை குறிக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை ஏதாவது ஒரு இடத்துல நீங்க அடைக்கப்பட்டு கிடக்கிறீங்களா, நீங்க வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் முயற்சி எடுக்கிறாரு. நீங்க என்ன பண்ணணும்னா ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க நம்புங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க நேசிங்க. நேற்றைக்கு நமக்கு ஆராதனையிலே சொன்னது போல, ஆண்டவரே உங்க வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. பிதாக்களுக்கு செய்ததை எனக்கும் செய்ய வல்லவர். யாரெல்லாம் தேவனுடைய வசனத்திலே நிரம்புகிறார்களோ, வசனத்தை அதிகமாய் நேசிக்கிறார்களோ, வசனத்தை யார் சார்ந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வருவார்கள். நீங்க வசனத்தை உறுதியா பற்றி பிடிச்சிட்டீங்கன்னா ஈஸியா வெளியே வந்திருக்கலாம். சரி, நம்பர் 3,
மூன்றாவதாக இந்த தீர்க்கதரிசியை பார்த்து, மகனே நீ வெளியே வரணும், இதிலேயே அடைஞ்சு கிடக்காத. வெளியே வருவதற்கு ஆண்டவர் சொல்லுகிற மூன்றாவது காரியம் என்னன்னா, உன் மேல ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன், உன்னை கொண்டு ஒரு பெரிய வேலையை நான் செய்ய போகிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க அடைபட்டு கிடக்கிற இடத்திலிருந்து நீங்க வெளியே நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நினைச்சுக்குங்க, உங்களுக்கு உரிய இடம் இது அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய இடத்தை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஊழியத்தை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய சம்பாத்தியத்தை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உங்க தலை மேல ஒரு பெரிய தலைமைத்துவத்தை வச்சிருக்கிறாரு. சத்துரு தான் இந்த இடத்துல உங்களை உட்கார வச்சிருக்கிறான். சத்துரு தான் உங்களை சோர்வுக்குள்ளாகி இந்த இடத்துல எப்படியாவது நீ முடங்கணும்னு நினைச்சு இந்த இடத்துல அடைச்சு உங்களை வச்சிருக்கிறான். இன்றைக்கு ஆவியானவர் ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் தெளிவா பேசிட்டு இருக்காரு. இல்ல இல்ல, இந்த இடம் உனக்குரிய இடம் இல்ல. நீ இந்த இடத்திலிருந்து வெளியே வந்துதான் ஆகணும். நீ வெளியே வந்து நில். உனக்கு ஒரு பெரிய திட்டத்தை, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற அந்த மகிமையை வச்சிருக்கிறேன். நீ போய் நிறைய ஊழியக்காரரை அபிஷேகம் பண்ணணும். உன் மேல வச்சிருக்கிற திட்டம் சின்னதில்லை, ரொம்ப பெருசு. அப்போ இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் இறங்குவாராக. இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதற்குள்ளே நீங்க எந்த கட்டுக்குள்ள கட்டப்பட்டு கிடந்தாலும், எந்த இடத்துல அடைபட்டு கிடந்தாலும், ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வந்து நிறுத்துவார். உங்க பிள்ளைய வெளியே கொண்டு வந்து நிறுத்துவார். உங்க கணவனாரை வெளியே கொண்டு வந்து நிறுத்துவார். இது நிச்சயமாய் நடக்கும். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். பரலோகத்தின் நல்ல தேவனே, உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது நீர் நோக்கி பார்ப்பீராக ராஜா. இந்த ஜெபத்தை அவருடைய காதுகளில் கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே ஒரு வல்லமை அவர்களை தொடுவதாக. ஏசப்பா, உங்க பிள்ளைகளை அனுப்புகிற ஜெப விண்ணப்பத்தை பாருங்க ஏசப்பா. கமெண்ட் செக்ஷன்ல இருக்கிற பிரேயர் ரிக்வெஸ்ட்டை பாருங்க ஆண்டவரே. மொபைல் மூலமாய் அனுப்புகிற ஜெப குறிப்புகளை பாருங்கப்பா. அந்த ஜெப குறிப்புகள் எல்லாம் சீக்கிரமாய் சாட்சிகளாய் மாறுவதாக ராஜா. இன்றைக்கு நீங்க வாக்கு கொடுத்தது போல எத்தனையோ பேர் முடங்கிட்டாங்களே, எத்தனையோ பேர் ஒரு ரூமுக்குள்ள போய் அடைஞ்சிட்டாங்களே, எத்தனையோ பேர் அவ்வளவு தரிசனம் இருந்தும் இனி எனக்கு ஒன்றும் இல்லை, நான் இனி ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சோர்ந்து போனார்களே. இந்த 100 நாட்கள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து, ஆண்டவரே எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை, நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்னாடி நில்லுன்னு சொன்னது மாதிரி எங்க பிள்ளைகளை அதிலிருந்து நீர் வெளியே கொண்டு வருகிறதற்காய் உமக்கு நன்றியப்பா. இனி இவன் எழும்ப மாட்டான், இனி இவன் வெளியே வரமாட்டான், இவன் இனி வெளியே வரமாட்டான் அப்படின்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அத்தனை பேருடைய கண்ணுக்கு முன்னாடியும் கழுக போல ஒரு புது பலன் அடைந்து எங்க பிள்ளை திரும்ப எழும்பி நின்று உங்களுடைய ராஜ்யத்திற்காய் உழைக்கிறதற்காய், ஆண்டவரை தலைமைத்துவத்திலே கடந்து வருவதற்காய் அவர்களை கொண்டு ஆண்டவரை நீங்க நிறைவேற்ற போகிற அந்த நோக்கத்தை அவர்கள் அறிந்து கொள்ளுகிறதற்கு ஒரு கிருபையை கர்த்தர் தருகிறதற்காய் நன்றி. இந்த திருச்சபைக்காய் உழைக்கிற, இந்த திருச்சபைக்காய் கொடுக்கிற, இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு திருமண நாளை காண்கிற, பிறந்த நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் ரொம்ப நல்ல நாளாக இருக்கட்டும். இந்த வாரமே உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உங்கள் கரங்களிலே தாழ்த்துறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த செய்தியை அநேகருக்கு, ஏசப்பாவை அறியாதவங்களுக்கு கூட இந்த செய்தியை நம்ம கொண்டு போய் சேர்ப்போம். அவர்கள் ஆண்டவரை தேடுவதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.